நான் உங்கள் மிஸ்ஸட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், மதுரை பக்கத்தில் உள்ள தேனி மாவட்டத்துக்கு அடுத்தபடியாக இருக்கிற வஞ்சி கிராமம் அப்படிங்கிற கிராமம், அதாவது அதை சுற்றி உள்ள 67 கிராமங்கள், மொத்தம் 67 கிராமங்கள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கு. 67 கிராமங்கள் கிடையாது, 167 கிராமங்கள். அது என்ன கிராமங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது மலை கிராமங்கள். 67 கிராமங்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கேன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. ஆனால் கோர்ட்டில் சொன்னபடி நியாயம் கிடையாது. 167 கிராமங்கள் அதை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கு. கோர்ட்டில் அதில் குறிப்பிட்ட என்னென்னா 67 கிராமங்கள். எங்கன்னா வந்து மதுரையை சார்ந்த அந்த 2 மலையை சுற்றி சொல்லியிருக்காங்க. வஞ்சிக்கோட்டை மலையிலிருந்து வாலிபக்கோட்டை மலை வரைக்கும் உள்ள 67 கிராமங்கள்னு சொல்லிட்டு அறிவித்த அத்தனை குடும்பங்களுக்கும் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, காலி பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அத்தனை கொடுத்த வீட்டோட எண்ணிக்கை வந்து 167 கிராமங்கள். ஆனால் அதில் குறிப்பிட்டிருக்கிறது நோட்டீஸ் கொடுத்து இந்த குடும்பங்களை காலி பண்ண போகிறோம், இந்த கிராமத்தில் உள்ள குடும்பங்களை காலி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு 67 கிராமங்களை காலி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நோட்டீஸ் வாங்கிட்டாங்க. ஆனால் 167 கிராமங்கள். அந்த 67 கிராமங்களில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொன்னோன்னா 4527 பேர் இருக்காங்கன்னு சொல்லி எழுதியிருக்காங்க. சரி, அதில் எத்தனை ஏக்கர் இருக்குன்னு சொன்னோம்னா 5512 ஏக்கர் இருக்குது. அந்த ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்காங்க ஆக்கிரமிப்பாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே இருக்கிற குடும்பங்கள் மொத்தம் வந்து 1.5 லட்சம் கோடி பேர் இருக்காங்க. 1.5 லட்சம் கோடி மெம்பர்ஸ் மட்டுமே 1.5 லட்சம் கோடி பேர். குடும்பங்கள்னு பார்க்க போனாச்சுன்னா 65,000 குடும்பங்கள் இருக்காங்க. 65,000 குடும்பங்கள் 1.5 லட்சம் கோடி பேரை காலி பண்ணுங்கிறாங்க. உச்சநீதிமன்றம் இதெல்லாம் சரியாகவே விசாரிக்கையில், அதாவது ஒரு 5 பேர் கொண்ட குழுவை போட்டு ஆராய்ச்சிட்டு வர சொல்லி எடுத்திருக்கலாம். இத்தனை குடும்பங்களை வந்து உடனடியாக ஒரே நாளில் காலி பண்ணுன்னு சொல்லிட்டு உடனே உத்தரவு போட்டாங்க. தமிழ்நாட்டு சிஎம் நடிகர் விஜயும் உடனே வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு காலி பண்ண வந்து உத்தரவு கொடுத்துட்டாரு. அது உத்தரவு கொடுத்த அடுத்த செகண்டாக எல்லா வீட்டுக்கும் 167 167 கிராமங்களுக்கும் எல்லா வீட்டுக்கும் அந்த எல்லோ நோட்டீஸ் போயிட்டு காலி பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு சிஎம்மும் அதை வாஸ்து பார்க்கல. 67 கிராமங்கள் சரி காலி பண்ணிடலாம். 167 கிராமங்கள் 1.5 லட்சம் மெம்பர்ஸ், அத்தனை பேரும் காலி பண்ணணும். 67,000 கோடிக்கு 67,000 குடும்பங்கள் 4,000 குடும்பங்கள் இல்லை, 67,000 குடும்பங்கள் காலி பண்ணணும். இப்போ என்ன காரணம்னா, அவங்க 5 தலைமுறையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 5 தலைமுறையாக கிடையாது, 15 தலைமுறையாக இருக்காங்க. 5 தலைமுறையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே விசாரிச்சு பார்த்தா 15 தலைமுறையாக இருக்காங்க. அதை அவங்க நோட்ஸ் எடுத்து பார்க்கணும். அவங்களுடைய ஒரு ஆள் சொன்னால் என்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட், என்கிட்ட ஒரு பேப்பர் இருக்குது, அந்த பேப்பர் பாருங்கள், நாங்கள் 15 தலைமுறையாக இருக்கேன்னு சொல்லிட்டு அதை கவர்மெண்ட் கணக்கிலே எடுக்க மாட்டேங்குது. அவரை வந்து கோர்ட்டுக்கும் அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அவர் வச்சிருக்காரு, அதை வாங்கி பார்க்கலாம். 15 தலைமுறையாக அவங்க இங்கே இருக்காங்க. அது என்ன, வஞ்சிக்கோட்டையில் உள்ள சுப்பிரமணிங்கிறவர் அந்த தாளை வச்சிருக்காரு. 15 வருஷமாக. இது எங்கள் அரசர் வந்து எங்களுக்கு கொடுத்தது. அந்த அரசர் பேர் வந்து என்னென்னா மாணிக்க வாசக அரசர் அப்படிங்கிறவர், அரசர் வம்ச வழியில் வந்தவர். அவர் தான் இந்த நிலத்துக்கு சொந்தக்காரராக இருந்தார். அவர் இந்த நிலத்தை பிரித்து கொடுத்து நீங்கள் இங்கேயே தங்கிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். அதை இப்போ அரசாங்கம் இந்த அரசு நிலம்னு சொல்லிட்டு, ஏன்னா அரசர்கள்ட்ட இருந்து நிலத்தை வந்து இந்திய அரசாங்கம் கைப்பற்றுச்சுன்னு சொல்லிச்சு. அரசர்கள் கைப்பற்றையில் அரசர்களே இந்திய அரசாங்கம் அமைகிறதுக்கு கொடுத்தாங்க. அதுதான் நிஜம். அது நிஜம். சரி, ஓகே, அதை நீங்கள் ஏற்றுக்கிட மாட்டீங்க. அரசர் கொடுத்துருக்காங்க. அது பட்டா இருக்குது இல்லையா, அதையாவது பார்க்கலாம் இல்லையா. பட்டா இருக்குது. பத்திரம் எங்கன்னு கேட்குறீங்க. அந்த காலத்தில் பத்திரம் கிடையாது, பட்டா தான் இருந்துச்சு. அரசர் எழுதி கொடுத்த பட்டா, அதுக்கு பேர் சிட்டான்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு சிட்டா இருக்குது. பட்டாவும் பத்திரமும் கேட்குறீங்க. அன்னைய காலத்தில் இருந்தது தானே நாங்கள் வச்சிருக்க முடியும்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பத்திரம் போட போச்சுல இந்த சிட்டா செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க. அந்த ஏமாத்தலத்திலே சரி இருக்கிற வரைக்கும் இருப்பான்னு இருந்தாங்க. இன்னைக்கு இந்த நிலைமை வந்துட்டு. ஸோ வந்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்தை நாடி போனாங்க. உயர்நீதிமன்றத்தில் வந்து காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது விஜய் உச்சநீதிமன்றத்துக்கு தேடி போனாங்க. உச்சநீதிமன்றத்தில் கன்ஃபார்மாக காலி பண்ணணும், அதுவும் இன்னும் 1 வாரத்தில் காலி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. டைம் வேணும்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் சிஎம் விஜய் கேட்டாப்புல ஒரு வாரத்தில் இல்லை 1 மாதத்தில் நாங்கள் காலி பண்ணி தரோம், ஏன்னா அவங்களுக்கு வேறு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து காலி பண்ணலாம் அப்படிங்கிற நினைப்பில் கேட்டாப்புல. ஆனால் வந்து இல்லை 1 வாரத்தில் காலி பண்ணணும், வேணா அதிரடிப்படையே பயன்படுத்திக்கிறலாம்னு சொன்னாப்புல. விஜய் கொஞ்சம் பின்வாங்கிட்டாப்புல. அதிரடிப்படையை பயன்படுத்தி காலி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா இது பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சு நம்ம காதுக்கு வந்து நியூஸ் சொல்லுது. நான் சொல்கிறேன்,
5 வருஷம் நீங்க சொல்றீங்க இல்லையா, 5 வருஷத்துல தான் நீங்க தங்கியிருக்கீங்க, 15 வருஷத்துல தங்கையில இல்ல 5 ஜெனரேஷனா தான் தங்கியிருக்கீங்க, 15 ஜெனரேஷனா நீங்க தங்கையில, அதாவது 5 வம்சாவளியா தான் நீங்க தங்கியிருக்கீங்க, 15 வம்சாவளியா நீங்க தங்கையில, அதனால 5 வம்சாவளியா தான் தங்கியிருக்கீங்க, அதனால காலி பண்ணணும்னு சட்டம் சொல்லுது அப்படின்னு வந்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. நான் சட்ட ரீதியாவே நான் பேசுறேன். இபிகோ 302 சட்டப்படி, உச்சநீதிமன்ற சட்டப்படி, இபிகோ 302 சட்டப்படி, அதாவது ஒருத்தர் ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னால ஒரு நிலத்துல இருந்தாருன்னா அந்த நிலம் அவருக்கே சொந்தம். இது வந்து இந்திய சட்ட பிரகாரம் நமக்கு சொல்லப்படுற ஒரு சட்டம். ஒருத்தர் ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி, ஒரு வம்சாவளிக்கு முன்னாடி ஒரு இடத்துல தங்கியிருந்தாருன்னா அந்த நிலம் அவருக்கே சொந்தம். அவர் முறைப்படி அதாவது அதுக்கு வந்து பட்டாவோ சிட்டா இருந்தாச்சுன்னா அந்த சிட்டாவை காட்டி பட்டாவும் பத்திரமும் வாங்கிக்கலாம். இதுதான் இந்திய அரசியலமைப்பு கொடுத்திருக்க வாக்குறுதி. இது சட்டமாவே இயற்றப்பட்டிருக்கு. அப்படி இருக்க 5 ஜெனரேஷனுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு ஏன் சிட்டா வச்சிருக்கேன், அவங்களுக்கு ஏன் பட்டாவும் பத்திரமும் கொடுக்க கூடாது? ஒரே ஒரு நபர் தான் சிட்டா வச்சிருக்காரு, மீதி யாருக்கிட்டையும் சிட்டா இல்லை அப்படின்னு சொல்றீங்க. ஆனா எல்லாருக்கிட்டையும் சிட்டா இருக்கு. அதுல சிட்டா இல்லாதவங்க 5 பேர் தான் சிட்டா இல்லை. ஆனா யாருக்கிட்டையுமே சிட்டா இல்லை, ஒரே ஒரு நபர்கிட்ட தான் சிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க கொடுத்த தீர்ப்புல எழுதப்பட்டிருக்கு. கிடையாது, எல்லார்கிட்டையும் சிட்டா இருக்கு, 5 நபர்கிட்ட தான் சிட்டா இல்லை. அது எல்லாத்தையும் சிட்டா இருக்கீங்களா? அப்படி 5 ஜெனரேஷன் தான் இருக்கீங்க, 15 ஜெனரேஷன்ல கிடையாது அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு ஜெனரேஷன்ல மட்டுமே இருந்தாச்சுனாலும் இபிகோ செக்ஷன் 312 படி ஒரே ஒரு ஜெனரேஷன் இருந்தாலே அவங்க சிட்டா வச்சிருந்தா அந்த சிட்டாவுக்கு பட்டாவும் பத்திரத்தையும் கொடுத்து அவங்களுக்கு தங்குறதுக்கான அனுமதியை கொடுக்கலான்னு இந்திய சட்ட பிரகாரமே எழுதப்பட்டிருக்கு. இதையும் கவனத்தில் எடுத்துக்கிறீங்கள? சரி, இபிகோ 312 சட்டத்தை விடுவோம். இபிகோ 518 சட்டப்படி இந்த ஒரு நபர், அதாவது ஒரு ஏழை நபர் தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஒரு இடத்தில் தங்கினால், அவர் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஜெனரேஷனுக்கு முன்னாடி தங்கினால் அவருக்கு கருணையின் அடிப்படையில் அந்த இடத்த அவருக்கே கொடுக்கலாம். அது வந்து விலங்குகளுக்கோ இல்லை வந்து கால்நடைகளுக்கோ கொடுப்பதை காட்டிலும், அதாவது அதற்கு மீறிய உணர்வும் அன்பும் பாசமும் கொண்ட மனிதர்களுக்கு கொடுப்பதே மேல் அப்படின்னு சட்டமே சொல்லுது. அதையும் கவனத்தில் எடுக்கையில சரி, இபிகோ செக்ஷன் 518 விடுவோம். இபிகோ செக்ஷன் 5518 இதுவும் இருக்கு. இபிகோ செக்ஷன் 5518 518க்கு அடுத்த செக்ஷன். இந்த செக்ஷனுக்கு எடுத்துக்கிட்டா மனிதர்கள் தங்குவதை காட்டிலும் மிருகங்கள் தங்குவதை ஒப்பானதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இந்த செக்ஷனை யாரும் எடுத்துக்கிறது கிடையாது. சரி, இபிகோ செக்ஷன் இந்த செக்ஷன் எடுத்துக்கிறோம்னா இபிகோ செக்ஷன் 618 படி ஒருத்தர் 2 ஜெனரேஷனுக்கு மேல இருந்தா அந்த நிலம் அவங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற புது சட்டமே ஏற்றப்பட்டிருக்கு. எப்ப ஏற்றினாங்கன்னா 1972ல 1962ல புது சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. அப்புறம் புது சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. இதை நீங்க கவனத்தில் எடுத்துக்கலாம். இந்த சட்டம் புதுசா ஏற்றப்பட்டிருக்கு, பழைய சட்டத்துக்கு பதிலாக புது சட்டம் ஏற்றப்பட்டிருக்கு. அது அதுக்கு முன்னாடி ஏற்றப்பட்ட சட்டம் 1912 ஏற்றப்பட்ட சட்டத்தை 1962ல மாத்தி எழுதினாங்க. இந்த சட்டத்தை 2 ஜெனரேஷனுக்கு மேல இருந்தாச்சுன்னா அந்த நாள் அவங்களுக்கே சொந்தம் மாத்தி எழுதினாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தர் 3 ஜெனரேஷனுக்கு இருந்தாச்சுன்னா அந்த நிலம் அவங்களுக்கே கண்டிப்பா சொந்தமாகணும் அப்படிங்கிற சட்டத்தை திருத்தி எழுதினாங்க. இது இபிகோ செக்ஷன் 718ல இருக்கு, நீங்க படிச்சு பார்க்கலாம். இது அதுக்கும் புது சட்டமா நவீன சட்டமா எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்தையும் பயன்படுத்தலாம். இபிகோ செக்ஷன் 618 செக்ஷனையும் பயன்படுத்தி இந்த நிலத்தை அவங்களுக்கு உரித்தவங்களாக கொடுக்கலாம். அது தப்பிச்சுன்னா இபிகோ செக்ஷன் 718 பயன்படுத்தலாம் அப்படிங்கிற உத்தரவை கொடுக்கப்பட்டுச்சு. அதுக்கு மொத்தமா சேர்த்து 818 இபிகோ செக்ஷன் 818 நீங்க பயன்படுத்தலாம் அப்படிங்கறத புதுசா ஒரு சட்டத்தை ஏற்றினாங்க. இபிகோ செக்ஷன் 818ல கேஸை போட்டு இந்த 2 செக்ஷனையும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்க. இதையும் கவனத்தில் எடுக்கையில இது நான் உங்கள் மிஸ்டர், நான் அந்த மக்களுக்கு ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்குறேன். தமிழக முதலமைச்சருக்கு ஜஸ்ட் ஐடியா தான் கொடுக்குறேன். அந்த மக்களால் வாதாட முடியலாட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வாதாடுறதுக்கு எந்த ஏழை மக்களாலையும் முடியாது. அதனால நம்ம தமிழ்நாடு அரசாங்க வக்கீல அணுகி இந்த சட்டத்தை அவங்க கையில் கொடுத்து, நான் சொன்ன சட்டத்தை அவங்க கையில் கொடுத்து இதுக்கு ஏற்ற மாதிரி வாதாடி அந்த மக்களுக்கு நிலத்தை வாங்கி கொடுக்குமாறு கேட்டுக்கிறேன். நான் உங்கள் மிஸ்டர்.